Assalamu alaikum. Audhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inshallah இன்னைக்கு பார்க்க போற Submitters Perspective article February 2009 edition titled Concept of Jihad Resorting to War, Aggression and Oppression. ஜிஹாத் போர்ல ஈடுபடுறது, வலுச்சண்டை செய்கிறது, அடக்குமுறை, இதனை பற்றின கருத்துக்கள். ஜிஹாத் அப்படின்ற தலைப்பு ரொம்ப காலமாக முஸ்லிம்களுக்கு இடையிலையும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இடையிலையும் ரொம்ப நாளாக ஒரு டிஸ்கஷனாக, ஒரு டிபேட்டாக, ஒரு விவாதமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் முக்கியமாக நவம்பர் 26, 2008 அப்போது மும்பையில் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜிஹாத்ன்ற வார்த்தை முன்னை விட அதிகமாக யூஸ் பண்ணப்படுது இப்போ வரைக்கும். நிறைய மக்கள் அதில் பெரும்பான்மையான முஸ்லீம்களும் உட்பட குரானோட உண்மையான அர்த்தம் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. இப்போ ஒரு நான் முஸ்லீம்கிட்ட போய், முஸ்லீம் அல்லாத ஒருத்தர்கிட்ட போய் குரானில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குரானை பின்பற்றுறவங்க ரொம்ப அந்த இஸ்லாமை வெறித்தனமாக ஆதரிக்கிறவங்க, அவங்க போரை விரும்புகிறவங்க, போர் செஞ்சு தான் கத்தினாலையும் வாழ்நாளையும் தான் இஸ்லாம்ன்ற மதம் பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க எல்லாரும் நம்புகிறாங்க. தங்களே முஸ்லிம்கள்னு சொல்லிக்கிற சில மக்கள் பண்ணுற விஷயங்கள்னால இந்த ஜிஹாத் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப ஒரு மோசமான ஒரு அர்த்தத்தை இப்போ அடைஞ்சிருக்கு. மக்கள் போர் பற்றி பேசுகிறப்போ அவங்க இது போர் தான் ஜிஹாதுன்னு நினச்சிட்டு அவங்க பேசுகிறப்போ அது ரொம்ப பெரிய ஒரு தப்பாக இருக்குது. ஏன்னா ஜிஹாதும் போரும் ஒன்றும் கிடையாது. குரானில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வார் பற்றி சொல்லும் போது அதோட உண்மையான நிலையையும் அந்த போகிறப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களை பற்றியும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஜிஹாத் பற்றி ஒருத்தவங்க பேசுகிறப்போ அதோட அர்த்தத்தையும் அப்படின்னா உண்மையிலே என்ன அப்படிங்கிறதையும் அவங்க குரான் எப்படி சொல்லித்தருது, குரானோட ஒளியில தான் அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஆனால் அப்படி யாருமே இப்போ பண்ணுறது கிடையாது. லிட்ரலாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஜிஹாத் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா போராடுறது இல்லை பாடுபடுறது, கடவுள் நிமித்தம் பாடுபடுறது. அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதில் ஒன்றா கடவுள் நிமித்தம் கொல்றதும் கொல்லப்படுறதும் அடங்கியிருக்கு. இப்போ இந்த ஜிஹாத் இல்லாட்டி பாடுபடுறது அப்படின்றத பற்றி பார்த்தோன்னா அதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று ஷைத்தானுக்கு எதிராகவும் கடவுளையும் அவருடைய மார்க்கத்தையும் எதிர்க்கிறவங்க, கடவுளோடையும் அவங்களோட மார்க்கத்தோடையும் விரோதியாக இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே எதிர்த்து நம்ம ஜிஹாத் பண்ணுறது இல்லை பாடுபடுறது. இன்னொன்று நம்மளுக்குள்ளேயே இருக்கிற நம்மளோட ஈகோ, நம்மளோட சுய விருப்பங்கள், அதுக்கு எதிர்க்க அது நம்ம பாடுபடுறது, நம்மளுடைய சொந்த தீய குணத்திலிருந்து அதுலேருந்து வெளிவரதுக்காக நம்ம எதிர்த்து பாடுபடுறது. ஸோ இந்த ஜிஹாத் பற்றியும் போர் பற்றியும் குரானில் அவ்வளோ அடிக்கடி எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் படிக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சு கொள்கிற வகையில் தான் எல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப தெளிவாக விளக்குறாங்க. அதனால் யார் நம்பிக்கையாளர்களாக இருக்காங்களோ அவங்களுடைய மனதில் இந்த 2 பற்றியுமே எந்த வித குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதுக்காக எல்லாம் நம்மளுக்கு விளக்கி திரும்ப திரும்ப நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, விளக்கி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஏன்னா அது முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இத்தனை வாட்டி எல்லாம் நம்மளுக்கு அதை சொல்லி காமிக்க மாட்டாங்க. ஸோ எப்போ நம்ம போரில் ஈடுபடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, போர் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம உணர்ந்தோன்னா, நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்குது. அண்ட் போர் எப்போ எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, எப்போ அதை அனுமதிக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட தற்காப்புக்காக, நம்மளை எதிர்க்க யாருனாச்சும் சண்டை போட வரும்போது அவங்களுக்கு எதிர்க்க மட்டும்தான் போர் அனுமதிக்கப்படுது. ஏன்னா வலுச்சண்டை செய்கிறவங்கள எல்லாம் ரொம்ப கடினமாக கண்டனம் செய்கிறாங்க, நம்ம குரானில் பார்க்குறோம். ஸோ எப்போல்லாம் ஒருத்தவங்களுக்கு இருக்கிற சண்டையும் பிரச்சனைகளையும் நம்ம சுமூகமாக அதை செட்டில் பண்ணிடலாம், சமாதானப்படுத்திடலாம், இல்லாட்டி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நம்ம அமைதியான முறையில் அதை போராடி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அதை தான் நம்ம செய்யணும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ நம்ம சண்டை போடக்கூடாது.
எப்போ எந்த வேற வழியுமே இல்லை, நம்ம வந்து நம்மளுடைய முழு பலத்தையும் கொடுத்து நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும், அப்போதான் வந்து நம்மளோட எதிரி நம்மளை வந்து அமைதியாக விடுவாங்க, அப்போதான் வந்து நம்மக்கிட்ட அவங்க எதுவுமே வலுச்சண்டை செய்ய மாட்டாங்க அப்படின்ற சூழ்நிலையில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து போர் அனுமதிக்கப்பட்டதாக இருக்குது. ஸோ போர் பற்றின சட்டங்களை வந்து அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்கிறாங்க. சூரா 2 வசனம் 190 193 வரை. யுத்த விதிமுறைகள். உங்களை தாக்குபவர்களுக்கு எதிராக நீங்கள் கடவுளின் பாதையில் சண்டையிடலாம், ஆனால் வலுச்சண்டை செய்யாதீர்கள். வலுச்சண்டை இடுபவர்களை கடவுள் நேசிப்பதில்லை. உங்களுக்கு எதிராக யுத்தம் புரிவோரை நீங்கள் கொல்லலாம், இன்னும் உங்களை அவர்கள் வெளியேற்றிய அவ்விடத்திலிருந்து அவர்களை நீங்கள் வெளியேற்றலாம். அடக்குமுறை செய்வது கொலையை விட மோசமானது. புனித மஸ்ஜிதின் அருகில் அவர்கள் உங்களை தாக்கினால் தவிர அவர்களிடம் அங்கே சண்டையிடாதீர்கள். அவர்கள் உங்களை தாக்கினால் நீங்கள் அவர்களை கொல்லலாம். இதுதான் நம்ப மறுப்பவர்களுக்கு சரியான தண்டனையாகும். அவர்கள் விலகி கொண்டார்கள் எனில் அதன் பின்னர் கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அடக்குமுறையினை களைவதற்கும் கடவுளை சுதந்திரமாக வழிபடுவதற்கும் நீங்கள் அவர்களிடம் சண்டையிடலாம். அவர்கள் விலகி கொண்டால் நீங்கள் வலுச்சண்டை செய்ய வேண்டாம். வலுச்சண்டை செய்வோருக்கு எதிராக மட்டுமே வலுச்சண்டை அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி சூரா 60 வசனம் 8 மற்றும் 9 வந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க சண்டையிடுறத பற்றி. அண்ட் வந்து அந்த ஒரு பேசிக்கான சட்டத்தின் படி தான் வந்து நம்ம சண்டையிடணும் அப்படின்னு. ஸோ சண்டையிடுறது, போரிடுறது எப்போ அனுமதிக்கப்படுறதுன்னா நம்மளுக்கு தற்காப்புக்காக தான். அதே மாதிரி அதே சமயம் அக்ரெஷன், வலுச்சண்டையும் அடக்குமுறையும் வந்து குரான் ஃபுல்லாக அல்லாஹ் வந்து எல்லா இடத்துலையுமே அதை வந்து கண்டனம் செய்கிறாங்க, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சூரா 60 வசனம் 8 மற்றும் 9. நம்பிக்கையற்றவர்களுடனான உறவுகளை வரைமுறைப்படுத்துகின்ற அடிப்படை சட்டம். உங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் சண்டையிடாத, மேலும் உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதவர்களுடன் நட்பு கொள்வதிலிருந்து கடவுள் உங்களை தடுக்கவில்லை. நீங்கள் அவர்களுடன் நட்பு கொள்ளலாம், மேலும் அவர்கள் பால் நீதத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நீதிமான்களை கடவுள் நேசிக்கின்றார். உங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் சண்டையிட்டு உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றி, மேலும் உங்களை வெளியேற்றுவதற்காக மற்றவர்களுடன் ஒன்று சேர்ந்து கொள்பவர்களுடன் நட்பு கொள்வதிலிருந்து மட்டுமே கடவுள் உங்களை தடுக்கின்றார். நீங்கள் அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டாம். அவர்களுடன் நட்பு கொள்பவர்கள்தான் வரம்பு மீறுபவர்கள். ஸோ இந்த வசனங்கள்ல நம்மளால வந்து தெளிவாக பார்க்க முடியுது. போர் செய்யறதுக்கான ஒரு அடிப்படை அளவுகோலா அதை அனுமதிக்கிறதுக்கான ஒரே விஷயமா என்ன இருக்குன்னா, அடக்குமுறை நம்மளுக்கு ஏற்பட்டா அதை தடுத்து அதை ஒழிக்கிறதுக்காக தான், அதை எதிர்த்து நம்ம பாடுபடுறதுக்காக தான் போர் வந்து அனுமதிக்கப்படுது. அது வந்து கடவுளின் நிமித்தமா வரப்போ. ஸோ இந்த போருன்றது, பாடுபடுதல் அப்படின்றது வந்து எனக்கு அடக்குமுறை ஆச்சுன்னா தான் நான் பாடுபடுவேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்பிக்கையாளர்கள் யாருக்கு அடக்குமுறை ஏற்பட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து நம்பிக்கையாளர்கள் அனைவருக்குமான அது கடமையாக இருக்குது. சூரா 4 வசனம் 75. நம்பிக்கையாளர்கள் அச்சமற்றவர்கள். எங்களுடைய இரட்சகரே, கொடுங்கோன்மையான மக்களாக இருக்கும் இந்த சமூகத்தை விட்டு எங்களை வெளியேற்றுவீராக, மேலும் நீரே எங்களுடைய இரட்சகராகவும் எஜமானராகவும் இருப்பீராக என்று பலவீனமான ஆண்களும் பெண்களும் மற்றும் குழந்தைகளும் இறைஞ்சி பிரார்த்தித்து கொண்டிருக்கும் போது கடவுளின் பாதையில் ஏன் நீங்கள் சண்டையிடக்கூடாது? அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்க்குறோம், நம்பிக்கையாளர்கள் வந்து அவங்களோட இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டா அப்போ வந்து அவங்க சண்டை செய்யலாம் அப்படின்னு. அது சூரா 22 வசனம் 39 30-40 வரை வசனங்கள்ல சொல்றாங்க. யூத வழிபாட்டு தலங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் மஸ்ஜிதுகள். அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்ட காரணத்தால் அடக்குமுறை செய்யப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடவுள் நிச்சயமாக அவர்களுக்கு ஆதரவளிக்க ஆற்றலுடையவர். எங்கள் இரட்சகர் கடவுள்தான் என்று கூறியதை தவிர மற்ற காரணம் எதற்காகவும் இன்றி அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு நியாயமின்றி வெளியேற்றப்பட்டனர். மற்றவர்களுக்கு எதிராக சில மக்களுக்கு கடவுள் ஆதரவளித்திருக்கவில்லை என்றால்
மடங்கள், தேவாலயங்கள், யூத ஆலயங்கள் மற்றும் கடவுளின் பெயர் அடிக்கடி நினைவு கூறப்படும் மஸ்ஜிதுகள் ஆகியவை அழிக்கப்பட்டு போயிருக்கும். நிச்சயமாக கடவுளுக்கு ஆதரவளிப்பவர்களுக்கு அவர் ஆதரவளிக்கின்றார். கடவுள் சக்தி நிறைந்தவர், சர்வ வல்லமை உடையவர். ஸோ நம்மளுக்கு கொடுங்கோன்மை ஏற்பட்டா இல்லை நம்மளுக்கு அடக்குமுறை ஏற்பட்டா அதை எதிர்த்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற முழு பலத்தையும் கொண்டு நம்ம அதை எதிர்க்கலாம். எவ்வளோக்கு அல்லாஹ் அடக்குமுறைக்கு எதிராக அடக்குமுறையை நீங்கள் செய்யாதீங்க, வலுச்சண்டையை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி எப்போல்லாம் நமக்கு அடக்குமுறை ஏற்படுதோ அதை எதிர்த்து அதை ஒழிக்கிறதுக்காக உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு நம்பிக்கையாளர்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. இதுவும் ஏன்னா கடவுள் அடக்குமுறை செய்கிறவங்கள விரும்புறதில்ல. இந்த வார்த்தை அப்ரெஷன், அடக்குமுறை அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு சீர்குலைவை உருவாக்குறது, மக்களை அடக்குமுறை செய்கிறது, அவங்கள அடக்கி ஆள்றது, அவங்கள கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்துறதன் மூலயமா. அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற பலத்தை கொண்டு அவங்களோட பதவியை வச்சு மக்களை அனிதமாக நடத்துறது, அவங்கள அடக்கி வைக்கிறது, கொடுமைப்படுத்தி அவங்கள பயன்படுத்தி ரொம்ப மோசமான விஷயங்கள் செஞ்சு, ரொம்ப ப்ரூட்டலாக ரொம்ப மிருகத்தனமான விஷயங்கள் செய்கிறதன் மூலயமா மக்களை அடக்கிறது தான் அடக்குமுறை, ஆப்ரேஷன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்க்குறோம், நீதியின் போக்கிலே தவிர கொலை அனுமதிக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா கடவுள் உயிர்களை புனிதமாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு. சூரா 17:33. நீதியின் பாதையிலேயே தவிர எந்த ஒரு மனிதரையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், ஏனெனில் கடவுள் உயிர்களை புனிதமானதாக ஆக்கியிருக்கின்றார். அனிதமாக ஒருவர் கொலை செய்யப்பட்டுவிட்டால் அப்போது நாம் அவருடைய வாரிசிற்கு நீதியை நிறைவேற்றும் அதிகாரத்தை தருகின்றோம். இவ்வாறாக கொலைக்கு பழி தீர்ப்பதில் வரம்புகளை அவர் மீற வேண்டாம். அவர் உதவி செய்யப்பட்டவராக இருப்பார். சூரா 5:32. கொலையின் பெரும் இழிவு. இதன் காரணமாக கொலையோ அல்லது பயங்கர குற்றங்களோ செய்யாத ஒருவரை எவனொருவன் கொலை செய்கின்றானோ அவன் எல்லா மக்களையும் கொலை செய்வதவன் போலாவான் என்று இஸ்ரேலின் சந்ததியினருக்கு நாம் கட்டளையிட்டோம். மேலும் எவரொருவர் ஒரு உயிரை காப்பாற்றி வாழ விட்டு விடுகின்றாரோ அவர் எல்லா மக்களையும் வாழ விட்டவர் போலாவார். நம்முடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகள் மற்றும் வெளிப்பாடுகளுடன் சென்றார்கள். ஆனால் இவை அனைத்திற்கு பிறகும் அவர்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறல்களிலேயே நிலைத்திருக்கின்றார்கள். குரான் ஃபுல்லாக எல்லாம் நம்மளுக்கு கட்டளையிடுறாங்க. நம்ம தொடுக்கிற போர் எல்லாமே எல்லா விதமான சண்டை எல்லாத்தையுமே நம்ம நிறுத்திடணும். எப்போ நம்மளுடைய நம்மளுடைய எதிரி அவங்களுக்கு அமைதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, எப்போ அவங்க போரை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவங்க செய்கிற அடக்குமுறை கலகம் எல்லாத்தையும் அவங்க நிறுத்திடுறேன் அண்ட் அவங்க கொடுக்குற வாக்கு எல்லாத்தையுமே அவங்க மீறாமல் இருப்பேன் அப்படின்னு அவங்க எப்போ உறுதிமொழி எடுக்கிறாங்களோ அப்போ நம்ம எல்லா விதமான சண்டையும் நம்ம நிறுத்திட்டு நம்மளும் அமைதிக்கு போயிடணும். சூரா 2:193. அடக்குமுறையினை களைவதற்கும் கடவுளை சுதந்திரமாக வழிபடுவதற்கும் நீங்கள் அவர்களிடம் சண்டையிடலாம். அவர்கள் விலகி கொண்டால் நீங்கள் வலுச்சண்டை செய்ய வேண்டாம். வலுச்சண்டை செய்வோருக்கு எதிராக மட்டுமே வலுச்சண்டை அனுமதிக்கப்பட்டுள்ளது. சூரா 8:39. அடக்குமுறையை தடுத்து நிறுத்துவதற்கும் மேலும் கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்த உங்களுடைய மார்க்கத்தை செயல்படுத்துவதற்கும் நீங்கள் அவர்களுடன் சண்டையிட வேண்டும். வலுச்சண்டை செய்வதிலிருந்து அவர்கள் விலகியிருந்தால் பின்னர் அவர்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் கடவுள் முழுவதும் பார்ப்பவராக இருக்கின்றார். சூரா 8:61. அவர்கள் சமாதானத்தின் பால் தஞ்சம் புகுந்தால் நீங்களும் அவ்வாறே செய்திட வேண்டும். மேலும் கடவுளிடம் உங்களுடைய பொறுப்பை வைக்க வேண்டும். அவர் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். ஸோ நம்மளுக்கு அடக்குமுறை ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு தயாராக இருக்க சொல்கிறாங்க. நம்ம நம்மளோட கம்யூனிட்டியை நம்மளோட சமூகத்தை தயார் செஞ்சு வச்சு நம்மளை ஸ்ட்ராங்காக்கி எல்லாரும் ஒன்றா இருந்து நம்மளால் இயன்ற அளவுக்கு பலத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். அதன் மூலயமா அதை பார்த்தே நம்மளுடைய எதிரிகள் அவங்க ஒரு அமைதியான
நடத்தைக்கு வந்து அவங்க போயிடணும் அப்படின்றதுக்காக. சூரா 8 வசனம் 60. நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒரு தெய்வீக கட்டளை. அவர்களுக்கு எதிராக உங்களால் சேர்க்க முடிந்த பலம் அனைத்தையும், மேலும் உங்களால் ஒன்று திரட்ட முடிந்த போர் தளவாடங்களையும் நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதை கொண்டு கடவுளின் எதிரிகளையும் உங்களின் எதிரிகளையும் இன்னும் நீங்கள் அறியாத மற்றவர்களையும் நீங்கள் பயமுறுத்த முடியும். கடவுள் அவர்களை அறிகின்றார். கடவுளின் பாதையில் நீங்கள் செலவழிக்கும் எதுவாயினும் சிறிதும் அனிதமின்றி தாராளமாக உங்களிடம் திருப்பி தரப்படும். ஸோ இந்த வசனத்தில் நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்படுது, விரோதத்துக்கு எதிர்க்காக நம்ம வந்து பாடுபடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதை ஆரம்பிக்கிறதுக்காக கிடையாது. அதை பார்த்து எனிமி வந்து நம்மளோட எதிரி வந்து நம்மளோட அமைதியை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. நம்ம குரான் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கையை பரப்புறதுக்கு, கடவுளுடைய வார்த்தையை பரப்புறதுக்காக போர் அப்படின்றது வந்து எங்கேயுமே வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்படி பார்த்துருந்தோன்னா சூரா 109 த டிஸ்பிலீவர்ஸ், நம்ப மறுப்பவர்கள் அப்படின்ற சூறாவே வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்காது. குரானில் வந்து நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறாங்க, அல்லாஹ் மார்க்கத்தில் வந்து எந்தவித கம்பல்ஷனோ எந்தவித நிர்பந்தமுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ வந்து ஒருத்தவங்களை வற்புறுத்தி அவங்கள மதம் மாற வைக்கிறதுன்ற கான்செப்டே வந்து குரானில் கிடையாது. அது வந்து சூரா 2 வசனம் 256 பார்க்குறோம். மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. மார்க்கத்தில் நிர்பந்தம் இருக்கக்கூடாது. சரியான பாதை தவறான பாதையை விட்டும் முற்றிலும் பிரிக்கப்பட்டு விட்டது. எவரொருவர் சாத்தானுக்கு எதிராக பேசி மேலும் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவர் ஒரு உறுதியான பிடிமானத்தை பிடித்து கொண்டார். அது ஒருபோதும் உடைவதில்லை. கடவுள் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் மட்டுமே வந்து போதுமானதாக இருக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மட்டும் இல்லை, ஜிஹாத் செய்கிறவங்க, தீவிரவாதிகள் அண்ட் வந்து தாங்களே உலமான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து குரானை பற்றின தெளிவான புரிதல் இல்லாமல், போதுமான அளவு புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்க, யார் வந்து இஸ்லாம்னா அதை பின்பற்றுறவங்க வந்து சண்டை போட்டு கடவுளுடைய வார்த்தையை பரப்பணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்த விஷயங்களே வந்து போதுமான விளக்கத்தை தரணும். ஜிஹாத் அப்படின்றது வந்து அது பண்ணுறதுக்கு நிறையா விதம் இருக்குது. நம்மளுடைய பணத்தை யூஸ் பண்ணி, நம்ம பேசுகிறதன் மூலயமா, எழுதுறதன் மூலயமா, இல்லை ஒரு இமெயில் மூலயமா, இல்லை நம்ம புலன்பெயர்றது மூலயமா அப்படின்ற மாதிரி நிறையா வகையில் வந்து அதை பண்ணலாம். அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து நிறைய வழிகள் இருக்குது. போர் மட்டுமே, சண்டை மட்டுமே வந்து ஒரே ஆப்ஷனாக ஒரே வழியாக வந்து இல்லை. சூரா 16 வசனம் 125. கடவுளின் தூது செய்தியை எப்படி பரப்புவது? ஞானத்துடனும் கனிவான உபதேசத்துடனும் உமது இரட்சகரின் பாதையை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும். மேலும் இயன்றவரை மிகச்சிறந்த முறையில் அவர்களுடன் விவாதம் செய்யுங்கள். உமது இரட்சகர் அவருடைய வழியிலிருந்து தவறியவர் யார் என்பதை நன்கறிவார். மேலும் வழிநடத்தப்பட்டவர்கள் யார் என்பதையும் அவர் நன்கறிவார். குரான் அப்படின்ற இந்த வெளிப்பாடு வந்து ஃபுல்லாக கவர் டு கவர் படிக்க வேண்டிய ஒரு வெளிப்பாடாக இருக்குது. ஒவ்வொரு வசனமும் அது என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாங்க, என்ன பின்னணியில் அதை சொல்கிறாங்க அப்படின்றத வந்து கவனித்து பார்த்து ஒன்னொன்னே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சூரா 73 வசனம் 4 பார்க்குறோம். அல்லது சற்று அதிகமாக, மேலும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை இக்குரானை படிப்பீராக. ஸோ ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு மற்றதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணாமல், மற்றதை வந்து செலுத்தாமல், அந்த ஒரு வசனத்திலிருந்து நம்மளுக்கு தேவையான அர்த்தத்தை நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கக்கூடாது. மற்ற குரானில் சொல்கிற மற்ற வசனங்கள் எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு, அதை எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணிட்டு ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து நம்ம இதுதான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. சூரா 3 வசனம் 7. அவர் உமக்கு நேரடியான வசனங்களும் அவை வேதத்தின் சாராம்சமாக விளங்குபவை மற்றும் பல பொருள் தரும் அல்லது ஓமான வசனங்களும் கொண்டதாக இவ்வேதத்தினை அனுப்பியுள்ளார். தங்கள் இதயங்களில் சந்தேகங்களை கொண்டவர்கள் குழப்பத்தை தோற்றுவிப்பதற்காகவும் மேலும் குறிப்பிட்டதொரு அர்த்தத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் பல பொருள் தரும் வசனங்களை பின்பற்றுவார்கள். கடவுளையும் அறிவில் நன்கு ஊன்றியவர்களையும் தவிர அதன் உண்மை விளக்கத்தை வேறு எவரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் நாங்கள் இதில் நம்பிக்கை கொள்கின்றோம்,
இதில் உள்ள அனைத்தும் எங்கள் இரட்சகரிடமிருந்தே வருகின்றன என்று கூறுவார்கள். அறிவுத்திறன் உடையோர் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். நம்ம குரானில் இப்போ பார்த்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்தி எடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம் முஸ்லிம்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அவங்களோட உரிமைக்காகவும் அவங்களோட சுதந்திரத்துக்காகவும் பாடுபடணும். அண்ட் நம்மளுக்கு எதிர்க்க அடக்குமுறை செய்யப்பட்டாலே அன்றி நம்ம போர் செய்யக்கூடாது. அண்ட் யாரெல்லாம் மறு உலக நம்புகிறோமோ அவங்களுக்கு கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா நம்ம அதெல்லாம் பின்பற்றி நடந்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம பார்த்தோன்னா வரலாறு சாட்சியாக இருக்குது. கடவுள் நம்பிக்கையாளர்களை எப்போயுமே காப்பாற்றிடுறாரு, எப்போயுமே ஆதரிக்கிறாரு அப்படின்னு. எப்போ வரைக்கும் அப்படின்னா, நம்ம கடவுளை மட்டும் வழிபட்டு நம்மளுக்கு அடக்குமுறை ஏற்பட்டுச்சுன்னா அதை எடுத்து நம்ம போராடி கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படின்ற நம்மளுடைய நோக்கத்தில் நம்ம சின்சியராக நம்ம மனப்பூர்வமாக உறுதிப்பாடோடு இருந்தோம் அப்படின்னா அந்த வெற்றியை கடவுள் இன்ஷால்லா நம்மளுக்கும் தருவாங்க. சூரா 29 வசனம் 6. எவர்கள் பாடுபடுகின்றனரோ அவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காகவே பாடுபடுகின்றனர். கடவுள் எவர் ஒருவரின் தேவையும் மற்றவர். அல்ஹம்துலில்லாஹ், கடவுள் துதிப்பிற்குரியவர். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் அலிம். சலாம் அலைக்கும்.